ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு நியூ எஸ்கேப்போட வந்திருக்கோம். இந்த கிராணி நேம் என்னென்னா கிராணி ரீமேக் 2026. இதில் புதுசாக ராஃப்ட் எஸ்கேப்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அதை தான் ப்ளே பண்ண போகிறோம். டேய் ஒரு நிமிஷம், கிராணி கையில் என்ன டைனமைட் மாதிரி இருக்குது? ஆமாண்டா, திருட்டு பயலே. அதை வச்சும் காலை உடைக்கலாம் தாண்டா கிராண்ட்பா வாங்கிட்டு வந்தார். என்னது? சரி வாயை மூடுங்கடா. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போடலாமா? ஓகே காய்ஸ், டே 1 ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இந்த டே 1 வந்துருச்சு. நீங்கள் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சட்டப்பட்டு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஆமாம் காய்ஸ், லைக் ப்ளஸ் சப்ஸ்கிரைப் இஸ் ஈக்குவல் டு 1 மோட்டிவேஷன். சரி வாங்க காய்ஸ், சட்டப்பட்டு நம்ம பக்கத்தில் இருக்க ட்ராவலே வச்சுருக்குன்னு பார்த்துருவோம். இதில் என்ன இருக்கும்? இதில் ஒன்றுமே இல்லை. இதில் 5 டேஸ்னு நம்ம எழுதியிருக்க மாதிரி எழுதிடவே இல்லை. இதை புதுசாக இருக்குது கிராண்ட் கேமே. அங்கே பாருங்க, கண்ட்ரோல வித்தியாசமாக இருக்குது. டேய் திருட்டு பயல்வாளா, எங்கடா இருக்கீங்க? சத்தம் மட்டும் கேட்குது. அதுவாடி உன் ஃபோட்டோ ஃப்ரேம் தான் ஆட்டையை போட்டு போகிறோம். பழைய மடியில் போட்டு 10 ரூபா பேச வாங்கி வரோம். வைக்கலுச்சுக்க, உன் காலை உடச்சி ஏற்றில் நான் பக்கத்தில் தொங்க விட்ருவோண்டா. என்னது? நான் போட்டு போயிட்டேன், காலில் உள்ள சாணி விட்டு. ஏய், இப்படியே பேசிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே பாரு, கிராணியும் கிராண்ட்பாவும் போகிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டே கிராணி கிராண்ட் பானிங்க பெய்ட் என்ன பண்ணுறீங்க? ஏ சொட்ட கிழவா, பார்த்துட்டேன்டா லூசு பயலே, அப்பயே சொன்னேன். சரி வாங்க, ஸ்பீடாக வந்து கட்டில் கீழே ஒளிஞ்சுப்போம். நம்ம அந்த கிராணி பார்த்துட்டா இப்போ வருவா பாருங்க. ஆனால் ரொம்ப பொறுமையாக வரா. இந்த வந்துட்டா. என்னடி சொட்டை கிளவி, எங்கோ புடிச்சனை காணும்? அதுவாடா பேராண்டி, தாத்தா பாத்ரூம் போயிருக்காரா. யாரா அது சிரிக்கிறது? தாத்தா பாத்ரூம் போகிறத பார்த்துட்டீங்களாடா? சொட்டைகளவா, இங்கே தானே போகிறேன். ஏன்னா பாத்ரூம் போகிறேன்னு சொன்னேன். ஏலே சொட்டை, அவங்க பின்னாடி தாண்டா கட்டில் ஒளிஞ்சிருக்காங்க. அது கூட தெரில சொட்டை மண்டை. அங்கே பாருங்க காய்ஸ், சொட்டைக்கிளைக்கு போகிறா. ஐயோ பார்த்துட்டா, இங்கே ஒளிஞ்சா கண்டுபிடிச்சிருவா. வாங்க நம்ம அந்த ரூமுக்கு போயிடுவோம். ஐயோ இங்கே தான் சொட்டைக்கிளை வேணாம் இருந்தான். ஸ்பீடாக போய் இந்த கலவைக்கிட்டே ஒளிஞ்சிக்கலாம். வரமாட்டான்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ரூமில் தான் பார்த்தா, அந்த ரூமுக்கு தான் போவா. யாயோ டே ஜிஜே, எப்படி அடிச்சா? அதை நான் சொல்கிறேன்னா திருட்டு பயலே, நீ போட்ட பான்ஸ் பெல்லே நான் இந்த ரூமுக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டேன்டா. வாய முடிற சொட்டைகளா, மானத்தை வாங்காதடா. என்னது கோமணமா? காய்ஸ், நம்மளே எஸ்கேப்புக்கு ஒரு பொருள் கூட இருக்குல்ல. இந்த கிராணியோட ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்தோம். அந்த ஒரு பொருள் மட்டும்தான் எடுத்திருக்கோம். வாங்க முதல்ல அந்த வீடை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம். கிச்சனுக்கு தான் போகணும். அங்கே போய்ட்டு நம்மளுக்கு கன் பார்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். இங்கே ஸ்பெஷல் கீ இருக்குது. அவனில் போட்டு இங்கே கன் பார்ட் கிடச்சிருக்கு. போய் கன்னில் போட்டுருவோம். 6.5 hours later. பாடி உள்ளே குதிச்சிடும். போட்டு இங்கே ஏஞ்சலனோட ஃபோட்டோவும் இருக்குது. எஸ்கேப்புக்கு இது ஒரு முக்கியமான பொருள். வாங்க ஸ்பீடாக போய் இதை கன்னில் போட்டு வந்துடுவோம். காய்ஸ், இந்த எஸ்கேப்புக்கு தேவையான பொருள் 4 ஃபோட்டோ ஃப்ரேமு, ஒரு கேபிள், 3 ஃபூஸு, ஒரு சாவி. இருந்தால் போதும் காய்ஸ், எஸ்கேப் பண்ணிடலாம். சாவி வந்து ப்ளூ கலரில் இருக்கும், பேர் தெரியல காய்ஸ். பாயாசம் கொண்டானதான் நீ எடுத்துட்டு போயிடு. எப்படா பாயாசம் போட முடியும் சொட்ட பயல? சரி வாங்க காய்ஸ், சீக்கிரமாக கன் பார்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கன் ப்ளூ பிரிண்டில் வச்சுட்டு வந்துடலாம். அப்போ தான் அடுத்த 2 பார்ட்டையும் கண்டுபிடிக்க முடியும். அப்போ தான் அந்த கன் எடுத்து கிராணியும் கிராண்ட்பாயும் வெத்தலை போட்டு வைக்கலாம். ஆமாம், அடுத்த 2 பார்ட்டையும் எடுக்கணும்னு சொல்கிறீங்க. அது எங்கே இருக்கணும்னு தெரியுமா? தெரியலடா, இது மேலே தான் தேடணும். வாத வசிங்க வச்சுட்டு போயிடுவோம். இங்கே ஒரு ஸ்டிக் இருக்குது. இந்த ஸ்கிப் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். பூடு, இன்னொரு கன் பார்ட் இங்கே இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் அதில் வச்சுருவோம். பாத்தியா, நான் சொன்ன உடனே உனக்கு இன்னொரு கன் பார்ட் கிடச்சிட்டு. எப்பா, உடனே சொல்லிவிட்டான்டா. இது சொன்னதுக்கு வந்து தான் கிடச்சிதுன்னு. ரொம்ப ஃபீல் ஆகிடாதா, நான் பார்த்து தான் எடுத்தேன். என்னடா சத்தம் கீழே? எங்கடா இருக்கீங்க? இந்த வந்துட்டேன்டா சொட்டை. டேய் எங்கடா ஓடுற? நெல்லுடா, என் டைனமேட்டுக்கு துடிக்குது ஒன்று அடிக்கணும்னு. ஐயோ கிராணி பார்த்துடா, ஓடுறா, டைனமேட்டை தூக்கி வீசுறா. ஓகே. என்னது கிரானிஸ் நவ் கான் ஃபார் 2 minutes? அவள் போட்ட டைனமெட்டில் அவளே செத்து போயிட்டாடா. எனக்கு தெரிஞ்சு கடைசி கன் பார்ட்டு அந்த டெலிபியர் இருக்கிற ரூமில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதே ஸ்பீடாக போய் அங்கே பார்த்துட்டு வந்துடுவோம். ஆமாண்டா, எனக்கும் அங்கே தான் டவுட்டாக இருக்குது. டக்குனு போய் பார்த்துட்டு வந்துட்டு பார்ப்போம். அங்கே மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, அந்த வீட்டில் எங்கேன்னு நான் தேடுவேன். இங்கே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்பீடாக போய் இதை பொட்டி இதை விட்டு பார்ப்போம் அங்கே தான் இருக்கான்னு. ஏ தெரியுது பூடு, இங்கே தான் அடுத்த கண் பார்ட்டும் இருக்குது. ஸ்பீடாக வந்து வச்சிடலாம். A few moments later.
காய்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம். இதுவே கன்னில் போட்டோன்னு வச்சுக்கோங்க, கன் ரெடி ஆகணும். போடு, கன்னை ரெடி பண்ணியாச்சு. முதல்ல யார் அடிக்கலாம்? யாரையும் அடிக்க வேணாம், முதல்ல எஸ்கேப் ரூட்டில் இருக்கிற அந்த கிளாஸை உடைக்கலாம். டேய் என்னடா சத்தம்? சொட்டைக்கிழவா கிராண்ட்பா, அவங்க கிளாஸை உடச்சி தப்பிக்க போகிறாங்க இவ்வளோ. டக்குன்னு போய் பாருடா. டே வாடா, கிளம்ப வரத்துல டக்குன்னு தப்பிச்சு ஓடிடுவோம். கிராணி வர கட்டளை விட்ருக்கா. சரி சரி. அட போடா சொட்டை, நாங்கள் இங்கே ஒளிஞ்சிட்டோம்டா. எப்படி அடிக்கணும் பாப்பமா? சரி வாங்க guys, இந்த பட்டன் அமைக்கி இந்த டெடி பேர் இருக்கிற ரூமில் போடு. இங்கே வீல் கிராங்க் இருக்குது, பார்த்து வச்சுக்கணும். இந்த கிழவன் இங்கே தான் நிற்கிறான். A few moments later. ஒரு வழியாக அந்த கிழவன் பின்னாடியே வந்துட்டாங்க guys. ஐயோ கிராணி வாங்க, கீழே ஒளிஞ்சிக்குவோம். ஐயோ ஒளிஞ்ச பார்த்து வரல, இந்த போலாமாங்க கிழவன். டே சொட்டையில் நம்மளை பார்த்துடா. டக்குன்னு கண்ணை ரீலோட் பண்ணி அடி அவளை. அதான் ஒரு பிளட் ரீலோடு பண்ணிட்டேன். எங்கே ஆளை காணும்? எங்கடா போனா பாத்தியா? இந்த வரா நான் பாவாடை மட்டும் தெரியுது. சட்டையில் டப்புனு இங்கே வாடியே. ஒன்றை தாண்டி இங்கே வரணும்னு வச்சுக்க, அப்புறம் உன்னை காலை விட்டு விடுவேன். டக்குனு இங்கே வந்துடு. கன்னை ட்ராப் பண்ணி எடுத்து ஆட்டிடா. டேய் பேராண்டியெல்லாம் இங்கே என்னடா பண்ணுறீங்க? ஐயோ டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. டே சொட்டைக்கிழவா, என்னடா அடிக்காமல் போகிற? எனக்கு தெரியலையா அவனுக்கு? பிறகு சுடுவான் அவனு. டே என்னடா சாகவே இல்லை? டேய் என்னடா பக் அடிச்ச சாக முடியும். புல்லட் வேற இல்லையா? ஓடு ஓடு. அதை நான் சொல்கிறேன். என்னடா சாக மாட்டுற? டேய் ஜிஜே, இப்போ என்ன பண்ணுறது? டக்குனு எந்த புல்லட் எடுத்து லோட் பண்ணு, அடிப்போம் அவனை. ட்ரை பண்ணி வைப்போம் கடைசியா. ஆமாண்டா, அதுக்காக இந்த புல்லட் எடுத்துட்டு இருக்கேன். இந்த கிழவன் அங்கே நிற்கிறான். மண்டையை பொறுமையாக சுட்டுரும். செத்து போ. கிராணி குடிச்சு சூப்பை குடிச்சாமல. உன் டபுள் பேரல் மில்க் எனக்கு தான்டா. போடா சொட்டை பேரு, இந்த டபுள் பேரல் மில்க் எனக்கு தான்டா. நாங்கள் தான் வச்சுக்க போகிறோம். கைஸ் முக்கியமான விஷயம், இந்த டபுள் பேரில் கொண்டு வந்து எஸ்கேப் ரூட்டில் போட்டுருவோம். அதனால சொட்டைகளை வந்து திருடிட்டு போயிடுவான். இப்போ மயக்கத்தில் தான் இருக்கான், எடுத்துகிட்டு போயிடுவான் மயக்கம் தெரிஞ்சவனே. அப்படியே இந்த கிராணியோட ஃபோட்டோவையும் கொண்டு உள்ளே போட்டுடுறா. அப்போ தானே மிச்சம் 3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து போட முடியும். ஆமாண்டா, அதை மாட்டுறதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். கைஸ் மாட்டுறதுக்குள்ளே நீங்களும் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்கன்னா சட்டு பண்ணணும். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. 4 ஆணி இருக்குது, எந்த ஆணில் மாட்டுறது? சரி ஃபஸ்ட்லேயே மாட்டு விட்டு போவோம். அடுத்தடுத்து ஃபோட்டோ வச்சு பஸ்ஸில் சால்வ் பண்ணிப்போம். ஆமாண்டா, மிச்சம் 3 ஃபோட்டோ எங்கே இருக்குது பாத்தியா நீ? இன்னொன்று வந்து அந்த காக்கா இருக்கிற இடத்துல இருக்குடா, அது மட்டும் தான் பார்த்துருக்கோம். மிச்சம்லாம் எங்கே இருக்குன்னு தெரில. என்னடா சத்தம் கேட்குது? எங்கடா இருக்கீங்க திருட்டு போயிடுவாளா? டேய் கிராணி எந்திரிச்சிட்டா. A few moments later. கைஸ் ஃபோட்டோ பக்கத்தில் வந்துட்டோம். இந்த இருக்க ஏஜிலான ஃபோட்டோ, நம்ம கண்டுபிடிச்ச 2வது ஃபோட்டோ, இதை எடுத்துகிட்டு போய் எங்கே போட்டுடலாம். 6.5 hours later. ஓகே கைஸ், அந்த ஏஜிலான ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து எஸ்கேப் ரூட்டாக வந்துட்டோம். இப்படி போட்டு வந்துடுவோம். டேய் கிராணியும் கிராண்ட்பாவும் வந்துருக்காங்களா? எங்கே வச்சிருக்காங்கன்னு பாத்தியா? இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை இங்கே போட்டு போகும். திறடா எழுந்திரிச்சாங்களா? நான் 3,000 years later. கைஸ் இந்த கிராணி நம்மளை ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணிட்டே இருக்கா. முதல்ல ஒரு பாயசத்தை போட்டுட்டு அப்புறமே நம்ம அடுத்த ஃபோட்டோ ஃப்ரேம் எடுப்போம். ஏ கிராணி எங்கடி இருக்க? முன்னாடி வாடி. எங்கடி இருக்க? முன்னாடி வாடி. ஆமாம் வாடி. டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. சாவுடி சொட்டை கிழவி. டேய் ஜிஜே, கிராணி போட்ட பீட்டா தெரிச்சு வந்துட்டுறா. A few moments later. கைஸ் கிச்சன்லேருந்து ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு வந்து இந்த ஸ்பெஷல் ரூமை திறந்து அங்கே ஏதாச்சும் ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே திறந்துருச்சு ஈஸி, திறந்துருச்சு. வாங்க நல்ல பார்ப்போம். அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது. டேய் டப்புனு போய் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்துடுவா. அந்த ஸ்பைடர்லாம் கிடைக்காது. சரி சரி, சீக்கிரமாக அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை கீழே கொண்டு போய் எஸ்கேப் ரூட்டில் போட்டு வந்துடுவோம். அதுக்குள்ளே கிளம்ப எங்கே இருக்கான்னு தெரில. 6.5 hours later. டே வாடா, அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எங்கேயே போட்டு வருவோம். எஸ்கேப் ரூட் வரைக்கும் போக முடியாது. அடுத்த ஸ்லென்ட்ரினா டைரி எடுத்துகிட்டு போய் வச்சு இந்த கீ எடுப்போம். சரி சரி, அங்கே பாரு கிராணி எப்படி இழக்கிறான்னு. டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. சரி வா, சீக்கிரமாக அந்த கிச்சனில் இருக்கிற கபோர்டில் போய் இந்த டைரி எடுத்துகிட்டு வந்து வச்சுருவோம். அந்த ஸ்லென்ட்ரினா வேறு வந்து சாவி போட்டு லேட் ஆகும். A few moments later. ஓகே கைஸ், இந்த புக்கை கொண்டு வந்து இந்த ஸ்லென்ட்ரினா ரூமில் வச்சாச்சு. வாங்க அடுத்த வேலையாக பார்ப்போம். டேய் அடுத்த வேலையா அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை எடுத்துட்டு போய் மாட்டு முதல்ல. சரி சரி. டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. 6.5 hours later. கைஸ் ஒரு வழியாக பக்கத்தில் வந்துட்டோம். இந்த தாத்தாவோட ஃபோட்டோ ஃப்ரேமை கொண்டு போய் அங்கே போட்டு போயிடுவோம். அவள் தான் அடுத்த ஃபோட்டோ ஃப்ரேமை தேட போவோம். அடுத்தது இங்கே தான் போடணும். இங்கே பக்கத்தில் வந்தாச்சு, போட்டுருவோம். டேய் அடுத்தது என்ன ஃபோட்டோ ஃப்ரேம்டா? கிராணி கிராண்ட்பா ஏஞ்சலினா அவ்வளோதானே? செல்டினாவா? டே இல்லைடா, ஸ்பைடர் மாமு 8 காலு பூச்சி கீழே இருக்கும்ல, அவள் தான்.
என்னது அவளா? அவளோட ஃபோட்டோ கீழே தானே வச்சிருப்பா, அப்புறம் நம்ம கீழே போகணுமா? ஆமாம் 75 years later. காய்ஸ் நம்ம அந்த அண்டர் கிரவுண்டு கீழே எடுத்துட்டோம். அந்த கிராணியும் கிராண்ட் பாவோட துரத்துறாங்க. ஐயோ பாம்பு போடுறாளே, ஐயோ கிராண்ட் போ, ஐயோ பாம்பு அடிச்சிட்டோம். அடச்சை. என்ன டே 1 தப்பிச்சலாம்னு நினச்சியா? டே 3 வரப்போகுது. 3000 years later. காய்ஸ் நாங்கள் சேவருக்குள்ளே போயிட்டு அந்த 8 கால் பூச்சி ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் காய்ஸ். ஆமாங்க காய்ஸ், ஸ்பீடாக அந்த ஃபோட்டோ கொண்டு போயிட்டு அந்த ஆணியில் மாட்டிட்டு வந்துடுவோம். அப்போ தான் ஒரு டோர் ஓப்பன் ஆகும். A few moments later. ஓகே, ஃபோட்டோவை மாற்றுற இடத்துல வந்துட்டோம். வாங்க அதை மாட்டி பார்ப்போம். ஓகே, மாட்டியாச்சு. என்ன டோர் ஓப்பனே ஆகல அந்த டோருமே? ஒருவேளை ஆர்டராக மாற்றணுமோ? டே ஆமாண்டா, எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு கிராணி வரும், 2வது கிராண்ட்பா வரும், அடுத்து 3வது ஏஞ்சல் மாம் வரும்னு நினைக்கிறேன், அடுத்து 4வது வந்து இந்த ஏஞ்சலினா. 3000 years later. காய்ஸ், அரை மணி நேரமாக அந்த ஃபோட்டோவை மாற்றி போட்டு ஒரு வழியாக பஸ்ஸில் சால்வ் பண்ணிட்டோம். அப்புறம் தான் பார்த்தேன் இந்த ஃபோட்டோ பஸ்ஸில் சால்வ் பண்ணுறதுக்காக ரெக்கார்டு ஆஃப் பண்ணிருந்தேன். பார்த்தா எல்லா பொருளையும் எடுத்துட்டோம், ரெக்கார்டை ஆன் பண்ணவே மறந்துட்டேன். இங்கே ஸ்லெண்டனா இருக்கா, அங்கே பாருங்க மண்டை மட்டும் வருது. காய்ஸ் இவளுக்கு அவ்வளோவா பவர் இல்லை காய்ஸ், இப்போ சும்மா ஆமை மாதிரி வரா. நான் நிறையா பவர் கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சோம், நான் பவரே கொடுக்கல காய்ஸ். அப்புறம் காய்ஸ் எஸ்கேப்க்கு என்னென்ன பொருள் எடுத்தோம்னா 3 ஃபியூஸ் எடுத்தோம், அடுத்து ஒரு ஜென்ரேட்டர் கேபிள் எடுத்தோம், அப்புறம் இந்த பர்பிள் கலர் சாவி. அவ்வளோதான் காய்ஸ் எஸ்கேப்புக்கு பொருள். அவ்வளோதான் கைஸ் பொருள். சரி வாங்க, இங்கேயே நிற்கிறா, பொறுமையாக போவோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க, நான் டக்குனு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தப்பிக்க போகிறோம். இந்த எஸ்கேப் ரூட் பக்கத்தில் வந்துட்டோம். அப்படியே அந்த பக்கம் போயிட்டா. வாங்க இங்கே நம்ம கவுச்சாகி கீழே போயிட்டு அந்த டோர்கிட்ட போயிட்டு தப்பிச்சிடலாம். இந்த டோரை திறக்குது தான் கைஸ் அவ்வளோ நேரமாக அந்த பஸ்ஸில் போட்டு சால்வ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். இந்த டோரை திறக்கிறதுக்காக அவ்வளோதான். இந்த பெர்பிள் சாவி போட்டு திறந்துட்டு லிவரை இழுத்து விட்டோம்னா எஸ்கேப் முடிஞ்சிருச்சு. அந்த கேட் ஓப்பன் ஆகிட்டோம். இப்போ இந்த ராஃப்ட் எடுத்துக்கிட்டு போடலாமா? அவ்வளோதான் கைஸ். இன்னும் தண்ணி ப்ளூ கலரில் ஆகிட்டு, தண்ணி வேறு கலரில் அந்த க்ரீன் கலரில் இருந்துச்சு, இப்போ ப்ளூ கலரில் ஆகிட்டு. ஓகே கிராணி கிராண்ட்பா போயிட்டு வரேன், அடுத்த எஸ்கேப்பில் பார்க்குறேன். அவ்வளோதான். என்ன இவ்வளோ பொறுமா போகிற, வீட்டுக்கு எப்படா போய் சேருவேன்? அவ்வளோதான், போயிட்டான். என்ன கிராணி கிராண்ட்பா வரட்டுமா? அடுத்த எஸ்கேப்பில் வாங்கடா திருட்டு பயிலுவலா.